யோகி பாபு ஹீரோவாக மாஸ் காட்டிய 6 படங்கள், 15 வருட சினிமா பயணத்தில் சேர்த்த சொத்து மதிப்பு. ஒரே நேரத்தில் நகைச்சுவை நடிகர் என்றால் அதற்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து பல படங்களில் காமெடி நடிகராக வலம் வருவார்கள். ஆனால் இப்பொழுது காமெடி கதாபாத்திரத்தில் உள்ளே நுழைந்து மக்கள் மத்தியில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கதையின் நாயகனாக மாறிக்கொண்டு நடித்து வருகிறார்கள். அப்படிதான் யோகி பாபு நகைச்சுவை நடிகராக நுழைந்து தற்பொழுது சில படங்களின் நாயகனாகவும் நடித்து வருகிறார். ஆனாலும் முன்னணி ஹீரோக்கள் படங்களில் இவருடைய காமெடி இல்லாமல் இருக்காது என்று சொல்வதற்கு ஏற்ப அனைத்து படங்களிலும் நடிப்பை கொடுத்து வருகிறார். அந்த வகையில் இப்பொழுது ஹாலிவுட் சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரே காமெடி நடிகர் இவர்தான். சின்ன திரையில் ஒளிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் அறிமுகமாகி ரஜினி, விஜய் சேதுபதி, அஜித், விஜய் போன்ற முன்னணி நடிகர்களின் படங்களில் நகைச்சுவையாக நடித்து குணச்சித்திர கேரக்டரில் அசத்தி வருகிறார். அதிலும் இவருடைய நடிப்பில் மறக்க முடியாத சில படங்களான மண்டேலா, கூர்கா, தர்மபிரபு, ஆண்டவன் கட்டளை, கோலமாவு கோகிலா, லக்கி மேன் போன்ற படங்கள் அனைத்தும் வெற்றி பெற்று இருக்கிறது. அப்படிப்பட்ட இவர் இன்று 39வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இவரை வளர்த்து கொண்டு தற்போது கோடிக்கணக்கில் சொத்தை சேர்த்து கோடீஸ்வரர்களில் ஒருவராகி வந்துவிட்டார். அதிலும் நடிக்க வந்தபோது இவருடைய உருவத்தையும் பேச்சையும் பார்த்து கேலி கிண்டல் செய்து அவமானப்படுத்தியவர்கள் தான் அதிகம். ஆனால் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் திறமையை வளர்த்து கொண்டு தவிர்க்க முடியாத காமெடி நடிகராக இவருக்கான இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். அந்த வகையில் சினிமாவிற்கு நுழைந்து 15 வருடம் ஆன நிலையில் இதுவரை 50 கோடி முதல் 70 கோடி வரை சொத்துக்களை சேர்த்து வைத்து இருக்கிறார். அத்துடன் ஒரு படத்திற்காக 1 கோடி முதல் 2 கோடி வரை சம்பளமாக பெறுகிறார். அத்துடன் சென்னையில் சொந்தமாக பிரம்மாண்டமான வீடு இருக்கிறது. இதை தவிர சமீபத்தில் புதிதாக வீடு ஒன்று கட்டியிருக்கிறார். மேலும் வீட்டில் 3 சொகுசு கார்கள் வைத்திருக்கிறார். இவருக்கு சொந்த ஊரிலும் வீடு, நிலம் போன்ற சொத்து வசதிகளும் சேர்த்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து இவருடைய நடிப்பில் பேட் கஜானா, கோட் கங்குவா, அந்த கான், மெடிக்கல் மிராக்கல் போன்ற படங்கள் வெளிவர இருக்கிறது. கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காமல் பிஸியாக நடித்து வரும் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இடம் பிடித்தார். சினிமாவில் எல்லா கேரக்டருக்கும் போட்டி போட்டு நடிப்பதற்கு எக்கச்சக்கமான நடிகர் நடிகைகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் காமெடி கதாபாத்திரத்தில் மட்டும் ஒரு நிலையான நடிகர் என்று தற்போது யாரும் இல்லாமல் போய்விட்டது. அதாவது செந்தில், கவுண்டமணி, வடிவேலு, விவேக் மற்றும் சந்தானம் இவர்கள் அனைவரும் நகைச்சுவை நடிகர் என்று அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுவிட்டார்கள். இவர்களுக்கு அடுத்தபடியாக இன்னும் யாரும் வரவில்லை. ஆனாலும் தன்னுடைய தோற்றத்தாலும் பேச்சாலும் மற்றவர்களை ரசிக்க வைத்து நகைச்சுவையில் தற்போது ஒரு இடத்தை பிடித்தவர்தான் யோகி பாபு. ஆனால் இவரும் காமெடி கதாபாத்திரத்தில் நடிப்பதோடு கதையின் நாயகனாகவும் சில படங்களில் நடித்து வருகிறார். அதனால் இப்போது காமெடி நடிகர் என்ற கேரக்டரில் விஜயின் செல்லப்பிள்ளையாக விடிவி கணேசன் அந்த இடத்தை பிடித்திருக்கிறார். இவரும் விஜயின் செல்ல பிள்ளையா என்று கேட்டால் ஆமாங்க, அதுதான் உண்மை. அது எப்படி என்றால் விஜயிடம் பீஸ்ட் படத்தில் நடித்ததில் இருந்தே அவருடைய ஃபேவரட் காமெடி ஆக்டராக மாறிவிட்டார். அதாவது பீஸ்ட் படத்தின் ஷூட்டிங் நேரத்தில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு மற்ற நேரங்களில் விடிவி கணேசனிடம் உட்கார்ந்து நிறைய பேசிக்கொண்டு ஜாலியாக நேரத்தை செலவிட்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் விஜய் அதிகமாக கவர்ந்திருக்கிறார். அதனால்தான் தற்போது இவர் நடிக்கும் படங்களில் அவருடைய காட்சி வேண்டும் என்றே விஜய் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இயக்குனரிடமும் சிபாரிசு செய்து வருகிறார். அப்படிதான் வாரிசு படத்திலும் ஒரு காட்சி நடிப்பதற்கு விடிவி கணேசனை கூப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி அடுத்து நடிக்க போகும் தளபதி 68 படத்திலும் இவர் நடிக்க வேண்டும் என்று வெங்கட் பிரபுவிடம் சொல்லியிருக்கிறார். அதே போல தளபதி 68 படத்தில் அவர் நடிக்க போகிறார். அத்துடன் ஜெயிலர் படத்திலும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து மெர்சல் ஆக்கி இருப்பார். அத்துடன் தமிழ் சினிமாவில் மட்டுமில்லாமல் தெலுங்கிலும் தற்போது இவருடைய முத்திரையை பதிவிட்டு வருகிறார். அதாவது பாலகிருஷ்ணா நடிப்பில் கடந்த வாரம் வெளிவந்த பகவந்த் கேசரி படம் தெலுங்கில் செம ஹிட்டாக இருக்கிறது. அதிலும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரது கைத்தட்டலையும் பெற்றிருக்கிறார். இப்படி தொடர்ந்து பல படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்திலும் நடித்து யோகி பாபு இடத்தை பிடித்து கொண்டு வருகிறார்.